ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லிக்கிஸ் கிச்சன். இன்றைக்கி லிக்கிஸ் கிச்சனில் எங்கள் அம்மாவோட ஸ்பெஷல் சிக்கன் பிரியாணியை தான் எப்படி பண்ணுறோன்னு பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். அதே மாதிரி சண்டே என்னென்னலாம் பண்ணோன்றதையும் நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போது வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். காலையிலேயே டீ போட்டுட்டு மாவும் பிசைஞ்சு வச்சுட்டேன். இது எதுக்குன்னா குலாப் ஜாமுனுக்கு மாவு பிசைஞ்சு வச்சுருக்கேன். ஒரு 30 மினிட்ஸ் நல்லா ஊறட்டும்ன்ட்டு. இந்த சைட் பார்த்திங்கன்னா சுகர் சிரப்பு, அதாவது சர்க்கரை பாகு ரெடி பண்ணிகிட்ருக்கேன் குலாப் ஜாமுன் பண்ணுறதுக்கு. கண்டிப்பாக பிரியாணினாலே ஒன்று பிரெட் அல்வா இருக்கணும், இல்லைன்னா குலாப் ஜாமுன் இருக்கணும். ரெண்டுத்தில் ஏதாவது இருந்தால் தான் நம்மளுக்கு சாப்பிட்ட மாதிரி இருக்கும்ப்பா. அதனால தான் நம்ம பண்ணது. ஆக்சுவலி பார்த்திங்கன்னா நான் குலாப் ஜாமுன் செஞ்சேன்னா எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். அதனாலேயே நான் காலையிலேயே குலாப் ஜாமுன் செய்ய ஆரம்பிச்சிட்டேன். ஆக்சுவலி முன்னாடி நாளே செய்யணும்னு சொன்னாங்க, இன்னும் நல்லா ஊறி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும்ன்ட்டு. சரி பரவாயில்ல காலையில் பண்ணிக்கலான்ட்டு காலையில் 8 o'clockலாம் செய்ய ஆரம்பிச்சிட்டேன். இதோட ரெசிபி விலாக் நான் இன்னொரு நாள் போட்டேன். கண்டிப்பாக நான் இன்றைக்கி எடுக்கல, கொஞ்சம் பரபரப்பாக செஞ்சதால் என்னால் எடுக்க முடியல. இன்னொரு நாள் கண்டிப்பாக போடுறேன். பாருங்கள் குலாப் ஜாமுன் எவ்வளோ கிறிஸ்பியாக அழகாக, எந்த ஒரு விரிசலும் இல்லாமல் அழகாக ரவுண்டாக எடுத்திருக்கேன். பார்க்கவே அட்ராக்டிவாக இருக்குல்ல. சாப்பிடக்குள்ளேயே சூப்பராக இருந்துச்சு. காலையிலே 9:30க்கெலாம் ஃபுல்லாக பண்ணி முடிச்சு அதோட சாயந்தரம் தான் நான் சாப்பிட்டேன். செம்ம சூப்பராக இருந்தது. பிரியாணிக்கு பார்த்திங்கன்னா நாங்கள் 1 கிலோ சிக்கன் வாங்கியிருக்கோம். அதனால் வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. 3 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் எடுத்துக்கோங்க. நாங்கள் ஒரு பெரிய சின்ன கரண்டியாக எடுத்து நாங்கள் அதில் போட்டுக்கிறோம். இப்போ பிரியாணி அரை மணி நேரம் கழித்து நம்ம செய்ய போகிறோன்னா அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே நம்ம சிக்கனை மேக்னேட் பண்ணி வச்சிடணும். அதுக்கு தான் நம்ம இப்போ மசாலா போட்டுட்ருக்கோம். அப்புறம் அரிசி மாவு ஒரு 1.5 ஸ்பூன் அளவு போட்டுக்கோங்க. உப்பு 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. மஞ்சத்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. அப்புறம் 1/2 லெமன் எடுத்து அதையும் போட்டுக்கோங்க. விதையெல்லாம் எடுத்துருங்க. எடுத்துட்டு ஸ்க்விஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் லாஸ்ட்டாக 2 சின்ன கரண்டி அளவுக்கு தயிர் ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு நல்லா கையால் நல்லா பிசைஞ்சு விட்டுருங்க. எல்லா மசாலாவுமே நல்லா சிக்கனில் படுற மாதிரி நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. அது உள்ளெல்லாம் இறங்குற அளவுக்கு நல்லா பிசைஞ்சிக்கோங்க. பாருங்கள் நல்லா பிசைஞ்சாச்சு. இதை ஒரு அரை மணி நேரத்துக்கு அப்படியே விட்டுறலாம், ஊறட்டும். அப்புறம் எங்கள் அம்மா வேறு 2 லெக் பீஸ் காட்டினாங்க. யாருக்குமா அப்படின்னு கேட்டேன். எல்லாம் உங்களுக்கு தான்னாங்க. நானும் எங்கள் அக்காவும் எப்பயுமே இந்த லெக் பீஸ்க்காக அடிச்சுப்போம். அதுக்காக தான் அவங்க 2ஆக வாங்கிட்டாங்க. இப்போ நம்ம சிக்கன் 65க்கு மேக்னேட் பண்ணிடலாம். ஒரு 2 ஸ்பூன் அளவு தனி மிளகாத்தூள் எடுத்துக்கோங்க. மஞ்சத்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. சிக்கன் 65க்கு பார்த்திங்கன்னா நாங்கள் 1/2 கிலோ சிக்கன் எடுத்திருக்கோம். அப்புறம் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க. உப்பு நீங்கள் தேவையான அளவு போட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் போதும், ரொம்ப போட வேணாம். அப்புறம் சிக்கன் 65 மசாலா 1.5 ஸ்பூன் அளவு போட்டுக்கோங்க. அப்புறம் முறுமுறுப்புக்கு பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் அளவு அரிசி மாவு போட்டுக்கோங்க. கேர்டு பார்த்திங்கன்னா ஒரு சின்ன கரண்டி அளவு போட்டுக்கோங்க.
ரொம்ப போடாதீங்க, அப்புறம் வந்து புளிப்பாக இருக்கும். இன்னொரு ஹாஃப் லெமன் போட்டுக்கோங்க. பிரியாணி சிக்கன் மேக்னேட் பண்ணுறதுக்கு ஆஃப் லெமன், இதுக்கும் பார்த்திங்கன்னா ஆஃப் லெமன் போதும், ரொம்ப போட வேணாம். அப்புறம் புளிப்பு ரொம்ப தெரியும், நல்லா இருக்காது சாப்பிடக்குள்ள. அப்புறம் ஒரு எக் எடுத்துக்கோங்க, அதை நல்லா உடச்சி போட்டு ஊற்றிக்கோங்க. இப்போ இதை எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா அந்த சிக்கனுக்குள்ளெல்லாம் அந்த மசாலா ஃபுல்லாக இறங்கணும், அதனால் நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. இப்போ நீங்கள் 1 கிலோவுக்கு 65 எடுக்கிறீங்களா, இந்த அளவு அப்படியே டபுளாக போட்டுக்கோங்க. புளிப்புக்கு இந்த தயிர் லெமன்லாம் வந்து பார்த்து போட்டுக்கோங்க, ரொம்பவும் போட்டுறாதீங்க, அப்புறம் ஒரு மாதிரி புளிப்பாக இருக்கும் சாப்பிட. அதாங்க இதையும் நல்லா ஊற விட்டுருங்க, நல்லா ஊறட்டும். என்னப்பா ரெடியா? ரெக்கார்ட் பண்ணிக்க. ஓகே, அப்புறம் என்ன, பிரியாணி செய்ய ஸ்டார்ட் பண்ணலாமா? அதுக்கு 1 ஸ்பூன் அளவு கற்பாசி எடுத்துக்கோங்க, ஒரு 15 ஏலக்காய் எடுத்துக்கோங்க, பிரிஞ்சி இலை வந்து ஒரு 10 எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் அன்னாச்சி பூவும், இது என்னன்னு தெரியல, இது உங்கள் எவ்வளோ போடணுமோ அதை எடுத்துக்கோங்க. நீங்கள் பேசிக்காக என்னென்ன ஸ்பைசஸ்லாம் வந்து பிரியாணி சேர்த்துப்போங்களோ அதை போட்டுக்கோங்க. நம்ம பார்த்திங்கன்னா பிரியாணி வந்து குக்கரில் தான் செய்ய போகிறோம். எண்ணெய் வந்து ஒரு 5 ஸ்பூன் போட்டுக்கோங்க. அதே மாதிரி நெய்யுமே வந்து 5 ஸ்பூன் அளவு, ரெண்டுமே ஈக்குவலாக போட்டுக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாகட்டும். நல்லா சூடான உடனே பார்த்திங்கன்னா நம்ம எடுத்து வச்சுருக்க ஸ்பைசஸ் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கனமான கரண்டியால் நல்லா வதக்கி விட்டுருங்க. நல்லா பொரிஞ்சு வரட்டும். அப்புறம் பிரியாணிக்கு பார்த்திங்கன்னா ஒரு 15 வெங்காயம் எடுத்திருக்கோம். அதே மாதிரி ஈக்குவல் குவான்டிட்டியிலே தக்காளியும் எடுத்திருக்கோம். இப்போ வந்து வெங்காயத்தை மட்டும் நல்லா சேர்த்துக்கலாம். ஆக்சுவலி பார்த்திங்கன்னா பிரியாணி பொறுத்த வரைக்கும் வெங்காயம்தான் வந்து நல்லா பொரிஞ்சு வரணும். நீங்கள் எந்த அளவுக்கு வெங்காயத்தை வந்து வதக்குறீங்களோ அதுதான் வந்து டேஸ்ட்டு கொடுக்கும். பிரியாணி பொறுத்த வரைக்கும் 1/4 மணி நேரம் கிட்டத்தட்ட நம்ம வந்து வெங்காயத்தை வதக்கணும், அதுதான் வந்து செம்ம டேஸ்ட்டு கொடுக்கும் பிரியாணிக்கு. அதே சமயம் அதை வந்து தீஞ்சிரவும் கூடாது. மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா போட்டு பண்ணிகிட்டே இருக்கணும். மீடியம் ஃப்ளேம்னால் ரொம்ப மீடியம் ஃப்ளேம் கிடையாது, கொஞ்சம் ஹையாக வச்சு பண்ணுங்கள். கிட்டத்தட்ட 1/2 மணி நேரம் நீங்கள் வந்து நல்லா வதக்கணும். அங்கே பார்த்தீங்கன்னா பிரியாணி செய்கிற 9:45 தான் ஸ்டார்ட் பண்ணோம். காலையில் பார்த்திங்கன்னா டிஃபன்லாம் சாப்பிடல, வெறும் ஜூஸ் மட்டும்தான் குடித்தோம். இப்போ தானே எப்பயுமே பிரியாணி நிறையா சாப்பிட முடியும். இது வந்து நிறைய பேர் இந்த ட்ரிக்ஸ் வச்சுருப்பாங்க, அதே தான் நாங்களும் ஃபாலோ பண்ணுவோம். பிரியாணி பார்த்திங்கன்னா நீங்கள் அடிக்கடி கிண்டி விட்டுட்டே இருக்கணும். வெங்காயத்தை நல்லா கிண்டி விடுங்க. ரொம்ப அடிக்கடி கிண்டணும்னு அவசியம் இல்லை, ஆனால் வந்து அப்பப்போ கிண்டி விட்டுட்டே இருக்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. நீங்கள் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து போட்டுட்டு கரெக்டாக வதக்கி விடணும், இல்லைன்னா அப்படியே அடியில் பிடிச்சிக்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதிகமாக சேர்க்கணும்னு நினச்சாலும் நீங்கள் சேர்த்துக்கோங்க. 3 ஸ்பூன் போதும், ரொம்ப அதுக்கு மேலேயும் போட வேணாம், 3 ஸ்பூன் கரெக்டாக இருக்கும். இஞ்சி பூண்டு ஸ்மெல் நல்லா போன உடனே இப்போ வந்து தக்காளியை சேர்த்துக்கலாம். இதை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. தக்காளி சீக்கிரமாக வதங்கிறதுக்கு இந்த ஸ்டேஜில் 1 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுருங்க, அப்போ தான் அது சீக்கிரமாக வெந்து வந்துடும்.
இந்த பிரியாணியை பொறுத்த வரைக்கும் வெங்காயம் வதங்கிறதுக்கு தான் நம்ம டைம் கொடுக்கணும். ஏன்னா அதுதான் பிரியாணிக்கே ரொம்ப டேஸ்ட்டு கொடுக்கும். மற்ற விஷயத்தெல்லாம் வந்து டக் டக்குன்னு பண்ணிடலாம். பதினாறு மிளகாவை நல்லா கிள்ளி போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. ஒரு முக்கால்வாசி தட்டு அளவு புதினாவும் கொத்தமல்லியும் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. ஒரு ஃபுல் லெமன் எடுத்து அதை நல்லா பிழிஞ்சு விட்டுக்கோங்க. அதோட கொட்டைலாம் இல்லாமல் நல்லா பிழிஞ்சு விட்டுக்கோங்க. டூ மினிட்ஸ் நல்லா வதக்கி விட்டுட்டு இப்போ தயிர் எடுத்துக்கோங்க. தயிர் ஒரு 4 கரண்டி அளவு சேர்த்துக்கோங்க. சின்ன கரண்டியாக எடுத்து அதில் 4 கரண்டி போட்டுக்கோங்க. தயிரை சேர்த்துட்டு நல்லா கிண்டி விடுங்க. நல்லா ஒரு சேர எல்லா பக்கமும் நல்லா கிண்டி விடுங்க. ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கிண்டி விட்டுருங்க. இப்போ மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. ஆல்ரெடி 16 மிளகா போட்டிருக்கோம். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. நாங்கள் ஒரு 2 ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கோம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. நாங்கள் காரத்தை பார்த்துட்டு இன்னும் கொஞ்சம் மிளகாத்தூளும் சேர்த்துருக்கோம். நீங்கள் எவ்வளோன்னு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எவ்வளோ போடணும்னு தோணுதோ அதை போடுங்க. மிளகாத்தூள் போட்டோம்ல அதோட வாடை போகிற வரைக்கும், பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிட்டு இப்போ வந்து நம்ம மேக்னேட் பண்ணி வச்சுருக்க சிக்கனை சேர்த்துக்கலாம். அதோட மசாலாவோடு சேர்த்து போட்டுக்கோங்க. அந்த மசாலாவில் பார்த்திங்கன்னா நம்ம மிச்சம் கீழே மசாலா இருக்குல்ல அந்த யானத்தில், அதில் கொஞ்சோண்டு தண்ணி மிக்ஸ் பண்ணி சேர்த்துக்கோங்க. பிரியாணிக்கு பார்த்திங்கன்னா நல்லா பெரிய பெரிய பீஸாக போட்டுக்கோங்க. நீங்கள் எப்படியா இருந்தாலும் கிண்டக்குள்ளே பார்த்திங்கன்னா அது குட்டி குட்டியாக ஆகிடும். நீங்கள் போடக்குள்ளே சின்னதாக போட்டிங்கன்னா அது சுத்தமாக தூள் தூளாக ஆகிடும். அதனால் நீங்கள் நல்லா பெரிய பெரிய பீஸாக போட்டுக்கிட்டதே நல்லதாக இருக்கும். சேர்த்துட்டு நல்லா கிண்டி விட்டுருங்க. சிக்கன் நல்லா உடையாத அளவுக்கு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. நல்லா பரட்டி விடுங்க அந்த மசாலா ஃபுல்லாக படுற அளவுக்கு. நம்ம மேக்னேட் பண்ணி வச்சுருந்தோம்ல சிக்கனை, அதில் மீதி இருந்த மசாலாவில் தண்ணியை மிக்ஸ் பண்ணி சேர்த்துக்கோங்க. நம்ம எப்படியா இருந்தாலும் பிரியாணிக்கு அரிசி போடக்குள்ள தண்ணி சேர்ப்போம்ல, அந்த தண்ணியில் 1 டம்ளரை இதில் ஊற்றி இது பண்ணி போடுங்க. அதை அப்படியே வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ வந்து 11 டம்ளர் தண்ணி ஊற்றுறீங்கன்னா 1 டம்ளர் வந்து இதுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி, அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. கொஞ்சம் நேரம் நல்லா அப்படியே தண்ணியோடு சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க. இந்த கேப்பில் நம்ம என்ன பண்ணுறோன்னா, நாங்கள் வந்து 1.5 கிலோ அரிசி சேர்த்துருக்கோம். அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் தண்ணி ஊற்றிக்கிறோம். நாங்கள் எடுத்துருக்க அரிசி பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து ஊற வைக்கணும்னு அவசியம் இல்லை, அப்படியே கழுவி அப்படியே சேர்த்துக்கலான்னு சொல்லிட்டாங்க. நீங்கள் கடையில் என்ன மாதிரி அரிசி வாங்குறீங்களோ நீங்கள் கேட்டுக்கோங்க. அதை ஊற வச்சு யூஸ் பண்ணணுமா இல்லை அப்படியே போட்டுக்கலாமான்னு அதை கேட்டு பண்ணிக்கோங்க. நாங்கள் வந்து 1.5 கிலோ அரிசி எடுத்துருக்கோமா, 1 டம்ளர் அரிசிக்கு 1.5 டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கோம். ஆனால் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா 10 தண்ணி சேர்த்தோம். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அது ரொம்ப கொஞ்சம் லைட்டாக குறைவாயிடுச்சு. ஸோ வந்து 10 கிளாஸ் தண்ணினா கரெக்டாக இருக்கும் எங்களுக்கு தெரிஞ்சு. கொஞ்சம் லைட்டாக குறைவாயிடுச்சு. நாங்கள் வந்து எப்பயுமே வேறு பிரியாணி ரைஸ் தான் வாங்குவோம். இந்த வாட்டி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வாங்கியிருந்தோம் பாருங்கள். அது வந்து எங்களுக்கு அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஸோ வந்து நீங்கள் எது ரெகுலராக யூஸ் பண்ணுறீங்களோ அதே பாஸ்மதி ரைஸே வாங்கிக்கோங்க.
இந்த அரிசிக்கு பார்த்திங்கன்னா 10 டம்ளர் தண்ணி போதும். நாங்கள் ஆல்ரெடி மேக்னேட் பண்ணி வச்சுருந்தோம் தெரியுமா சிக்கன், அந்த மசாலா தண்ணி இருக்குல்ல, அதை சேர்க்காமல் 10 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கோம். ஓகேங்களா? அதையும் சேர்த்துன்னு பார்த்தீங்கன்னா 10 கிளாஸு கூட அரை கிளாஸ் தண்ணி சேர்த்து போட்டிருக்கோன்னு அர்த்தம். ஓகேங்களா? தண்ணிலாம் ஃபுல்லாக ஊற்றி முடிச்சுட்டு கல்லுப்பு ஒரு கையளவு போட்டுக்கிட்டாச்சு. உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு நீங்கள் போட்டுக்கோங்க. இப்போ சும்மா ஒரு கிண்டி விட்டுருங்க. ஏன்னா உப்பு சேர்த்துருக்கோம்ல, கிண்டி விட்டுட்டு மூடி வச்சுட்டா கரெக்டாக இருக்கும். ஒரு 2 விசில் வந்தால் போதும். ரொம்ப அதுக்கு மேலே வர வேணாம். கரெக்டாக 2 விசில், அதுக்கு மேலே வைக்க வேணாம். இது வந்து பார்த்திங்கன்னா பெரிய குக்கரு, ஒரு 7 லிட்டர் குக்கர்னு நினைக்கிறேன். 7 லிட்டரா 8 லிட்டர் குக்கரான்னு தெரியல. அதில் தான் நாங்கள் பண்ணுறோம். எங்ககிட்ட தனியாக டபரா செட்லாம் இல்லை. நாங்கள் எப்பயுமே குக்கரில் தான் பண்ணுவோம். நல்லா வரும். இப்போ நல்லா கிண்டி விட்டாச்சு. இப்போ நல்லா மூடி விட்டுடலாம். உங்களுக்கு வந்து எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக தேவைப்படும், உங்களுக்கு நெய் கொஞ்சம் அதிகமாக தளன்னு இருந்தால் பிடிக்கும்னா ஒரு கொஞ்சோண்டு நெய்யும் சேர்த்துக்கோங்க. இந்த டைமில் சேர்த்துட்டு கிண்டி விட்டுருங்க. கிண்டி விட்டுட்டு மூடிடுங்க. கொதிக்கணும்லாம் அவசியம் இல்லை, அப்படியே மூடிடலாம். மூடி 2 விசில் வந்தால் போதும். ஸ்டவ் பார்த்திங்கன்னா நல்லா ஃபுல் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும், மீடியமாலாம் வைக்கணும். பாருங்கள் 2 விசில் வந்து நல்லா நல்லா அழகாக இருந்தது. செம்ம டேஸ்ட்டாக இருந்ததுங்க. உண்மையாலே சொல்லணுன்னா செம்ம டேஸ்ட்டு. ஆனால் என்ன கொஞ்சம் லைட்டாக குழஞ்சிடுச்சு தண்ணி, அதனால தான் சொன்னேன் 10 தண்ணி போதும். ஓகேங்களா? ரொம்பலாம் சேர்க்க வேணாம். சிக்கன் தனி எப்பயுமே வந்து இன்னொன்று சொல்லணும்னு நினச்சேன். எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இப்போ வந்து கிண்ட போகிறீங்கன்னா ஃபஸ்ட்டு மேலேயே தான் பீஸ் இருக்கும். மேலே அந்த பீஸை மட்டும் தனியாக எடுத்து வச்சுருங்க. தனியாக எடுத்து வச்சுட்டு அப்புறமா வந்து ரைஸை கிண்டிங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும். இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா பீஸ்லாம் வந்து ரொம்ப ஃபுல்லாக சின்ன பீஸாக ஆகிடும். அதனால தான் சொல்கிறேன். பார்க்கக்குள்ளேயே செம்ம டெம்டிங்காக இருக்குல்ல, சாப்பிடக்குள்ளேயே செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. சும்மா சொல்லக்கூடாது, அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. ரைத்தா, சிக்கன் 65, அதுக்கப்புறம் வந்து லெக் பீஸ் எனக்குன்னு அம்மா வச்சுருந்தாங்கல்ல, அந்த 65யும் கொடுத்துட்டாங்க. செம்ம டேஸ்ட்டுங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. டெசர்ட்டுக்கு வந்து குலாப் ஜாமுன் பண்ணியிருந்தேன் இல்லையா, அவங்க வந்து அப்போ வேணான்னு சொல்லிட்டாங்க. அதனால் நாங்கள் ஈவினிங்காக சாப்பிட்டுட்டோம். செம்ம டேஸ்ட்டாக இருந்ததுங்க. நல்லா ஊறி நல்லா செம்ம டேஸ்ட்டாக இருந்தது நிஜமாவே. நான் இந்த வீடியோவோட ரெசிபி வந்து அப்புறமா நான் ஒரு நாள் தனியாக வீடியோ போட்டேன். குலாப் ஜாமுன் ரெசிபி எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். ஒரு விரிசல் இல்லாமல் நான் பண்ணியிருந்தேன். எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருந்தது. அவ்வளோதாங்க, இந்த வீடியோ இதோட முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக இலக்கீஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.